Hello friends, வணக்கம் and welcome to Yummy Chili. நான் ஷாலினி. இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி மட்டன் கீமா சமோசா தான் பார்க்க போறோம். மைதா இல்லாம கோதுமை மாவுல தான் செய்ய போறேன். அதுவும் இல்லாம சம்சாக்குள்ள வைக்கிற ஃபில்லிங்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கனால இது கண்டிப்பா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஷேப் பாருங்க, பிரமிட் மாதிரியே இருக்குல்ல. ஆக்சுவலா அதாங்க உண்மை. பெர்சியன் லாங்குவேஜ்ல பிரமிட்னா சம்சா. சோ பிரமிட் ஷேப்ல இருக்கனால தான் இந்த சம்சாக்கு பேரே சம்சான்னு வந்தது. ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி சமோசா, சம்சா அந்த மாதிரி வந்து நேம் வேரி ஆகும். ஆனா ஒரிஜினலா சம்சான்ற நேம் வந்து பிரமிட் ஷேப்ல இருக்கனால தான் வந்துச்சு. ஸோ இந்த சம்சா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீமா ஸ்டஃபிங், அதாவது இந்த கொத்துக்கறியை வச்சு ஒரு மசாலா ட்ரையாக ரெடி பண்ணிட்டு கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சிட்டு சமோசா ஷேப்பில் அதை வந்து ரேப் பண்ணி உள்ள அந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மட்டன் சமோசா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. இன்னைக்கு வந்து 10 சம்சா வர அளவுக்கு குவான்டிட்டி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் 6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் இஞ்சியை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, அதுவும் வந்து க்ரஷ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை ரொம்ப வதக்க போகிறதில்ல, மட்டனையும் ஆட் பண்ணிட்டு ஒரு வழியாக ஒன்றா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது 1/4 கிலோ மட்டன் கொத்துக்கறியை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஆல்ரெடி கொத்தி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தது அப்படின்னா மிக்சியில் போட்டு நீங்கள் லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் கரம் மசாலா இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இதை வந்து மூடி போட்டு வேக விட போகிறேன் சிம்மில் வச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த டைமில் குக்கரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. குக்கரில் வச்சிங்கன்னா 3 விசிலில் வெந்துடும். ஆனால் கொஞ்சம் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் வைக்கணும். நம்ம சம்சாக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். குக்கரில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நீங்கள் வெந்ததுக்கப்புறம் திருப்பி அதை வந்து நல்லா நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். 1/4 மணி நேரத்துக்கு வந்து நான் மூடி போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் வந்து அதுலேயே அந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்காக நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறப்ப அந்த வெளியே நம்ம ரேப் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாவை வெட்ட ஆகாமல் இருக்கும். அதனால நல்லா ட்ரை அவுட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். 1 கப் கோதுமை மாவு இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். 200 கிராம் வந்து கோதுமை மாவு, அதுக்கு 1/4 கப் விட ரொம்ப கம்மியாக வந்து ரவா, அதாவது ஒரு 50 கிராம் கிட்ட தான் இருக்கும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணியையும் ஆட் பண்ணி நல்லா நான் இப்போ வந்து சப்பாத்தி மாவு பிசைய போகிறேன். ஒரே 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து பிசைஞ்சுக்கலாம். ஸோ இந்த சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசையணும். வல்லாரைக்கீரை சப்பாத்தி வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு எப்படி பிசைறதுன்ற டிப்ஸுமே கொடுத்துருக்கேன். சப்போஸ் பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க. அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். பட் இங்கே வந்து நம்ம சம்சா பண்ணுறோம், நமக்கு கிறிஸ்பியாக இருந்தாவே போதும். இருந்தாலும் நீங்கள் அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த பிசைஞ்ச மாவை ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சு ஊற விட்டுறலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது என்னன்னா கோதுமை மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம சமோசா வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து சீல் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மட்டன் கீமால நீங்கள் செஞ்சு முடிச்சதுமே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. இப்போ சமோசாக்கு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிசாக ரோல் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஸ்டஃபிங் வச்சா அந்த லேயர் வந்து கிளியாமையும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸில் நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. சமோசா ரேப்ஸ் கூட தனியாகவே விற்கிறாங்க, ஆன்லைனில் கூட அது கிடைக்கும். பட் நான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் அது வந்து மைதாவில் தான் செஞ்சுருப்பாங்க. இது வந்து நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம். இப்போ தேய்ச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட் வந்து அந்த கார்னரில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கார்னரையும் எடுத்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போது இந்த கார்னர்லேயும் வந்துட்டு அந்த கோதுமை மாவு பேஸ்ட்டை வச்சு கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சிட்றேன். மேலேயும் இந்த மாதிரி வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த இடத்துலையும் நீங்கள் பேஸ்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு இதையும் நான் செஞ்சு காமிச்சிடுறேன். அந்த கீழே கார்னர்லேயும் வந்துட்டு அந்த டிப்லேயும் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் கேப் விழாது. இந்த மாதிரி ரேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க தேவையில்ல. ஒரு 1/2 an hour சும்மா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். ஸோ நான் 1/2 an hour வச்சு எடுத்ததுக்கப்புறமா திக்கான ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. பட் நீங்கள் வந்து மிதமான சூட்டில் தான் இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். இல்லை இன்னொன்று பண்ணுவாங்க, இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் தேய்ச்சதுக்கப்புறமா அதை வந்து தோசை தவாவில் போட்டு லைட்டாக 2 சைடு வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங் வச்சு கூட எடுப்பாங்க. அந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணலாம். அது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இதை விட. ஸோ இப்போ அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிச்சு பாருங்க. ஸோ வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம அதை எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணாலும் ஹார்ட் ஆகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் ப்ரௌனில் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கீமா சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சர்விங் பிளேட்டுக்கு டொமேட்டோ கெச்சப்போட ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிடலாம். பட் இது வந்து மட்டன் கீமாலேயே வந்து நமக்கு மசாலாஸ்லாம் இருக்கனால இது பிளெயினாகவே நம்ம சாப்பிடலாம். இந்த பிரமிட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டன் கீமா சமோசா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை வந்து கீழே போஸ்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோட சாப்பிடுங்க. தேங்க்யூ.